ஆனால் அடிப்படையில் ஒரு அரசு எப்படி பார்க்கணும்? அப்போ அவன் அந்த பையன் 17 வயசு பையன் எல்லாரையும் போல் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டிய பையன் இப்படி திரியிறானே, அதுக்கு யார் காரணம்? அதை வந்து ஏன் அந்த சூழல் உருவாச்சுன்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா? அதுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் எடுத்தீங்களா? சாராய கடையை மூட சொன்னால் மட்டும் உடனே நிறுத்த முடியாது, மக்கள் பிரச்சனையாட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ மறுவாழ்வு மையம்னு எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா? வீதிக்கு வீதி சாராய கடை வச்சுருக்கீங்க, ஊருக்கு ஒன்றாவது மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்போ அது செய்தால் தானே வந்து இந்த இளைஞர்களை மீட்டெடுக்க முடியும். ஒரு தனியாக அதுக்கு ஒரு மருத்துவமனை கூட கட்டுங்க, உங்கள் அப்பா பேர் கூட வச்சுக்கோங்க, யார் வேணாம்னு சொல்கிறேன். வச்சு எதிர்கால இளைஞர்களை முதல் காப்பாற்றுங்கன்றேன். அதை நீங்கள் இப்போ வெளியில் போயிட்டு வரதே நமக்கு பாதுகாப்பாக இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. அதை நோக்கி நீங்கள் எதுவுமே செய்யலை. நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்க, நீங்கள் போலீஸ் பாதுகாப்போட இருக்கீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, காரில் போகிறீங்க. அப்போ டெய்லி வேலைக்கு போகிறோம், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க. ஏன்னா நாய்க்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, தெரு நாய்க்கு. இல்லை, 24 மணி நேரம் முதல்வர் வந்து மக்களுக்காக, மக்கள் நல திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஊரும் போறாரு, எல்லா இடங்களையும் மக்களை சந்திக்கிறாரு, எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுறாரு. அது விளம்பரத்துக்காக போறாரு சார். அதுதான் சார் சொல்றேன், விளம்பரத்துக்காக. இங்க எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நடந்து போறோம், திடீர்னு ஒரு பள்ளம் இருக்கு, கீழே விழுந்துறேன்னு வச்சுங்களேன், அதுல ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கை பிடிச்சி நம்மளை காப்பாற்றி விடுறாருன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு செயல். ஒரு சிலர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, ஏன்னா விழுந்து போறேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவனை தூக்கி மேலே விட்டுட்டு அவன் வந்து போறான், அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகுது, அதெல்லாம் அவன் பிரச்சனை கிடையாது. இந்த கையை பிடிச்சி தூக்கி மேலே கரையில் உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா, அதுவே பெஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பள்ளமே இல்லாமல் விழுறதுக்கு முன்னாடி காப்பாற்றுற ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதை நோக்கி நீங்கள் எதுவுமே செய்யலையே. எதிர்கால இளைஞர்கள் சீரழிஞ்சிருக்கிறது, அதை நீங்கள் சரி பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும், முழு பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்புறம் குடிநீர், கரெக்டான குடிநீர் எல்லாருக்கும் கொடுக்கணும். போக்குவரத்தை வந்து சரி செய்யணும் முதல்ல. எந்த ஒரு கிராமத்துக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திருவிழா, ஏதாவது ஒரு காலை, ஒன்றும் இல்லை, செஞ்சிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பஸ்ஸே கிடைக்காது, ஸ்டாண்டிங்கில் தான் வரணும். சென்னைக்கு வரவங்க எல்லாரும் இல்லை பைக்கில் தான் வரணும். உள்ளுக்குள்ளே ஊராட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸே கிடையாது. அதுவும் இப்போ இந்த மகளிருக்கு இலவச பேருந்து விட்டதுக்கப்புறம் சர்வீஸ் ஏற்கனவே ஒரு 10 சர்வீஸ் இருக்குன்னா அதில் 5 சர்வீஸை கட் பண்ணிட்டாங்க.